வணக்கம், நான் உங்கள் மோகனா. 13/8/2025 புதன்கிழமை தினத்தந்தி சினிமா செய்திக்குள்ள போகலாம் வாங்க. பூஜா ஹெக்டே பரபரப்பு, விஜய் அவர்கள் மீது எனக்கு வருத்தம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் அவர்கள் தற்போது வினோத் இயக்கத்தில் ஜனநாயகம் படத்தில் நடித்து முடித்துள்ளார். பூஜா ஹெக்டே ஜோடியாக நடித்திருக்கிறார். அரசியல் களத்தில் குதித்திருக்கும் விஜயின் கடைசி படம் என்று கூறப்படுவதால் ஜனநாயகன் படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு 2026 படம் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் விஜய் அவர்கள் மீது தனக்கு வருத்தம் இருப்பதாக பூஜா ஹெக்டே தெரிவித்துள்ளார். அவர் கூறும்போது, ஜனநாயகன் படம் விஜயின் அவர்கள் கடைசி படம் என்று கூறப்படுகிறது. இதனால் அவர் மீது வருத்தத்தில் உள்ளேன். அவருடன் பணியாற்றியது மனதுக்கு இனிமையான அனுபவத்தை தந்தது. விஜய் அவர்களுக்கு தான் ஒரு உச்ச நட்சத்திரம் என்பதும் தெரியும். அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. தற்போது இன்னும் பெரிய கனவுகளை அரசியலில் வைத்திருக்கிறார். அதை நோக்கி அவர் செல்லட்டும். அவரை வாழ்த்துகிறேன் என்றார். ஆமா, கண்டிப்பா நாங்களும் வாழ்த்துறோம். அரசியலாம் ஜெயிக்கட்டும், வரட்டும். இளைஞர்கள்லாம் வரணும், நல்லபடியா அவங்களும் ஜெயிக்கட்டும். அடுத்ததை பார்க்கலாம். இங்க பாருங்க, மக்களுக்கு சுத்தமான இமாலய குடிநீரை விற்கும் பிரபல நடிகை. விலையை கேட்டு மலைத்து போன ரசிகர்கள். இந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக ஜொலித்து வரும் பூமி பட்னாகர் தற்போது தொழில் அதிபராகவும் மாறி போயிருக்கிறார். தனது சகோதரி சுமிக்ஷா பட்னாகருடன் குடிநீர் விற்பனை செய்யும் தொழிலை அவர் கையில் எடுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, மக்களுக்கு சுத்தமான இமாலய குடிநீரை வழங்குவதை எனது குறிக்கோள். 2 ஆண்டுகளாக திட்டத்தில் பணியாற்றி வருகிறேன். இமாச்சல பிரதேசத்தில் தொழிற்சாலை நிலவி இருக்கிறேன். பெண்கள் மட்டும் அங்கு வேலை செய்கிறார்கள். இந்த குடிநீர் பாட்டிலில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தவில்லை. பாட்டில் மூடி கூட மக்கும் தன்மை கொண்டது. 15 ஆண்டுகளில் ஒவ்வொரு வீட்டிலும் எங்கள் பாட்டில் இருக்கும் என்று நம்புகிறோம் என்றார். பூமி பட்னாகரை வாழ்த்த முடிவு செய்த ரசிகர்கள் தண்ணீர் பாட்டில்களின் விலையை கேட்டதும் அந்த முடிவில் இருந்து பின்வாங்கி விட்டார்கள். 1/2 லிட்டர் பாட்டிலுக்கு ரூபாய் 150க்கும் 750 மில்லிலிட்டர் பாட்டிலுக்கு 200க்கும் விலையை நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. தண்ணீர் பாட்டிலுக்கு இவ்வளவு விலையா? மனசாட்சி இல்லையா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். வாங்க அடுத்த செய்தியை பார்க்கலாம். 46 வயது தங்கைக்கு மாப்பிள்ளை தேடும் ஷில்பா ஷெட்டி. பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகையாக திகழும் ஷில்பா ஷெட்டி 50 வயதிலும் சிக் என்ற உடற்கட்டம் இளம் நடிகைகளுக்கு சவாலாக திகழ்கிறார். ஷில்பா ஷெட்டிக்கு ஷமிதா ரெட்டி என்ற தங்கை இருக்கிறார். அவரும் நடிகை தான். 46 வயதாகும். அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இதற்கிடையில் தனது தங்கைக்கு மாப்பிள்ளை தேடும் முனைப்பில் தீவிரமாகவே இறங்கியுள்ளார் ஷில்பா ஷெட்டி. இதனை நிகழ்ச்சி ஒன்றில் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார். அவர் கூறும்போது, இதை சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. நான் பல ஆண்களிடம் நேரடியாகவே சென்று உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா என கேட்பேன். எனது தங்கைக்காகத்தான் நான் இதை கேட்கிறேன் என அவர்களிடம் சொல்வேன். இதைவிட கொடுமை என்னவென்றால், டேட்டிங் தொடர்பான செயலில் சேர்த்துக்கொள் என்று கூட என் தங்கையிடம் சொல்லி இருக்கிறேன் என்றார். சினிமா விமர்சனம். ரெட் ஃப்ளவர். 2047 ஆண்டு நடக்கும் கதை. 3வது உலகப் போர் முடிவடைந்த உலக நாடுகள் பலவற்றை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் மால்கம் என்ற இராணுவ படை இந்தியாவையும் குறிவைக்கிறது. இந்தியாவின் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர சென்னை உள்ளிட்ட நகரங்களில் பல நாச வேலைகளை அரங்கேற்ற திட்டமிடுகிறது. இந்த சதி வேலைகளை தகர்த்து அந்த இராணுவ படையை முறியடிக்க உளவுத்துறை அதிகாரியான விக்னேஷ் மூலம் ஆபரேஷன் ரெட் ஃப்ளவர் என்ற திட்டத்தை கையில் எடுக்கிறது இந்திய இராணுவம். அதன்படி களத்தில் இறங்கும் விக்னேஷ் இந்தியாவை காப்பாற்றினாரா, சதி வேலைகளை முறியடித்தாரா என்பதை படத்தின் மீதி கதை. கதாநாயகன் மற்றும் வில்லன் என இரட்டை வேடங்களில் வருகிறார். விக்னேஷ் கதாநாயகனாக பெண்களை காப்பாற்றுகிறார், வில்லனாக பெண்களை வேட்டையாடுகிறார். வில்லனாகத்தான் நன்றாகவே வாழ்ந்திருக்கிறார். கவர்ச்சியில் கிரங்கடிக்கும் மனிஷா ஜாஸ்னாலி முழுமையான ஒத்துழைப்பை வாரி கொடுத்திருக்கிறார். ஆல்மஸ் ஆதாம்
ஷாம் ஆகியோரும் கவர்ச்சி புதுமைகளாக உலா வருகிறார்கள். பிரதமராக ஒய்ஜி மகேந்திரன், இராணுவ தளபதியாக நாசர், உலகை கட்டுப்படுத்த துடிக்கும் சர்வ அதிகாரியாக தலைவாசல் விஜய் ஆகியோரின் ஆணுவ நடிப்பு. ஆமாம், சர்வாதிகாரியாக தலைவாசல் விஜய் ஆகியோரின் அனுபவ நடிப்பு கவனம் ஈர்க்கிறது. கதாபாத்திரங்கள் மனதில் ஒட்டவில்லை. ஒளிப்பதிவில் தேவசூர்யா முடிந்ததை செய்துள்ளார். சந்தோஷ் ராம் இசை ஓகே ரகம். எதிர்கால இந்தியா பற்றிய கற்பனை ரசிகை. ஆமாம், எதிர்காலம் இந்தியா பற்றி கற்பனை ரசிக்க வைத்தாலும் பெண்களை போக பொருளாக மட்டுமே காண்பிப்பது சரியா? கொலை கற்பழிப்பு காட்சிகளை குறைத்திருக்கலாமே. அதானே இப்போ எண்டிங்காக இருக்கு, ட்ரெண்டிங்காக இருக்கு. வியக்க வைக்கும் கற்பனைகளை மனதில் வைத்து காவியம் படைக்க முயற்சித்துள்ளார் இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன். முயற்சி முழுமை அடைந்திருக்கலாம். ரெட் ஃப்ளவர் ஒரு காகித பூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது. அதுவரை நான் இந்த சினிமா செய்தியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆர் மோகனா.